விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மேல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கிற அன்பை கொச்சப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. ஒழுக்கம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரியிற நீங்க இப்படி கேவலமா பேசலாமா? திருச்சியில மாநாடு போடுறீங்க, ஒழுக்கத்துக்கு சிறந்த உதாரணமா நம்ம நாம் தமிழர் கட்சி தோழர்கள் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. தோழர்கள் இருக்கிறது இருக்கட்டும், தலைவர்கள் நீங்க சரியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருக்கீங்களா? இந்த மேடை பேச்சுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு தெரியுமா? மேடையில ஏறி கெட்ட வார்த்தை பேசுறீங்க. அதை விடுங்க, அன்பு சகோதரர் அஜித், மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த், அஜித் சார் என்ன சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோ பாருங்க. சில பேர் அஜித்தை தள்ள தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள் 8 தாள சுருட்டி வல்லூர் படுத்துட்டு ஒரு எடுபட்ட நான் பாக்கிறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல மரவா செஞ்சு உட்காந்து நாய் நாய் அயோக்கியங்களா? இவங்க எல்லாம் ஏன் மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளாளுக்கு பேசிக்கிறேன். வா அவங்களை போய் கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, கூச்சப்படுறது, அப்படியே பூட்டிட்டு உள்ள தீவிர கொளுத்தி விடுறேன். அயோக்கிய பையன் எல்லா பையன் உடம்பு முடியும். 1000 அயோக்கிய பையன் மொட்டை அடிச்சுக்கிறீங்க. 1000 ஒரு கிடாய வெட்டேன். நான் பக்கத்துல இருந்து அவனையும் சேர்த்து வச்சிருப்பேன். இந்த வீடியோ பாத்தீங்களா? இப்ப நம்ம ரஜினிகாந்த் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்கலாமா? பாருங்க. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுல்லாட்டோட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. என்னத்த வெற்றிடம் இருக்குது? நீ தலையில தண்ணி ஒரு படம் ஓடாது. அது வாய்ப்பு இல்ல ராஜா, இது வாய்ப்பு இல்ல. இது உங்களுக்கு நீங்க அமைதி பீஸ் சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் சொன்னா கேட்கறது இல்ல. என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற கேவலமான புத்தி எல்லாம் டிவிகே மெம்பர்ஸ் கிட்ட கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 2026ல 2 பேருக்கு மட்டும்தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே. சைட்ல நீங்க எவ்வளவு கதறீங்களோ கதறி தள்ளிக்கோங்க, உங்களை கண்டுக்க கூட மாட்டோம்.